ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம இவங்கள பத்தி பேசியிருக்கோம். ஆனா இவங்க இன்னொருத்தரை பத்தி ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நளினியை பத்தி பேச போறோம். நளினி வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஆக்டரை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அது வேற யாரும் இல்ல. டி. ராஜேந்திரனை பத்தி நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். நம்ம ஏற்கனவே நளினி அண்ட் ராமராஜன் இவங்கள பத்தி பேசியிருந்தோம். இவங்களுக்குள்ள காதலை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நளினி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சினிமா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அத பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க ஓபன் டாக்கா. சோ அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சினிமாக்கு நிறைய பெண்கள் நிறைய திறமைகளோட தான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட திறமைகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து போராட வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சினிமாக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நிறைய பர்சன்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பெண்களுக்கு ஏஞ்சல் மாதிரி நடந்துப்பாங்க, ஒரு சிலர் பெண்களுக்கு வந்துட்டு டெவில் மாதிரி நடந்துப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவுல பெண்களுக்கு அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெண் வந்து எந்த இடத்துல போறா, சினிமாவோட வாழ்க்கையில அவ எந்த இடத்துல உட்கார்றா அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நான் வந்து 14 வயசுல சினிமாக்குள்ள வந்தேன். வரும்போது நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்களை சந்திச்சேன். ஸோ எதுவுமே வந்து ஈஸியா யாருக்குமே கிடைக்காது அப்படின்றத இன்னைக்கு நான் உட்கார்ந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு நாள் சினிமாவுமே எனக்கு ஒவ்வொரு நாள் பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ வருஷத்துல நிறைய விஷயத்த பார்த்துட்டேன், நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன், நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சினிமா அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தியுமே அவங்க நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவங்க பீக்ல இருக்கும்போதே ராமராஜனை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா லாங்குவேஜ்லயுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராமராஜன் என்னதான் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உன்னோட நடிப்பை நீ தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டிவா தான் அவர் இருந்தாரு. ஆனாலும் எங்களுக்கு வந்து ஆன்மீகம், ஜாதகம், ஜோசியம் இதுலலாம் அதிகமான நம்பிக்கை உண்டு. அது மூலயமா தான் நாங்க வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அது வந்துட்டு இப்ப வரைக்கும் பெர்மனண்டா ஆயிடுச்சு. பெர்மனண்டா இருந்தாலும் உடல் தான் ரெண்டா இருக்கே தவிர உயிர் ஒன்னாதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட காதல் அவர் மேல இருக்கு, அவரோட காதல் என் மேல இருக்கு, என் பசங்களுக்கு எல்லாமே அவர் தான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா சினிமால வர நடிகைகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி வாழ்க்கையோ இந்த மாதிரி வாய்ப்புகளோ அமையறது கிடையாது, இந்த மாதிரி கணவன்களோ அமையறது கிடையாது. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா சின்ன திரையில இருக்கிறவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நானுமே வெள்ளித்திரையில இருந்திருக்கேன். வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வந்த சின்ன திரையில எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு அபார வெற்றி கிடைச்சது, அபார பேர் கிடைச்சது. வெள்ளித்திரையில கூட எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. சின்ன திரையில வந்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியங்க நளினி அப்படின்னு சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்ற மாதிரி நான் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து எனக்கு சீரியல்ஸ்ல நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சீரியல்ஸ்ல இருக்கக்கூடிய நடிகைகளா இருக்கட்டும், துணை நடிகைகளா இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாண்டி தான் அவங்க வந்து வந்தே ஆகணும் சினிமாவுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்துல அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் ஒரே ஒரு உத்தமர் அப்படின்னா இந்த உலகத்திலேயே நான் வந்து அவரை தான் சொல்லுவேன். பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த உலகத்துல யாரும் உத்தமர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன் ஒரே ஒரு ஆள் உத்தமரா இருக்காரு. நான் சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் உத்தமர் அப்படின்னா அது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, டி. ராஜேந்திரன் அவர்கள் தான். டி. ராஜேந்திரன் கூட இவங்க படங்கள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க மற்ற படங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நான் பார்த்த கண்ணியமான ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து TR மட்டும்தான். ஸோ அவர் வந்துட்டு உயிர் உள்ளவரை உஷா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. அவங்களையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நடிச்ச எந்த ஒரு படத்திலையுமே நடிகைகள் மேல அவரோட கை கூட வந்து பட்டிருக்காது, மூச்சு காத்து கூட பட்டிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நடிகர் நடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எந்த லாங்குவேஜ்லயுமே எந்த இண்டஸ்ட்ரியிலுமே அந்த மாதிரி இருக்கவே முடியாது. அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமானதான் நான் பாக்குறேன், பெரிய வரப்பிரசாதமா தான் நான் வந்துட்டு அவரை பாக்குறேன். ஏன்னா தமிழ்ல மட்டும்தான் இப்படி ஒரு நடிகர் இருக்காரே தவிர வேற எந்த லாங்குவேஜ்லயும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் இப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா பொதுவா பெண்கள் அப்படின்னாலே ஆசைப்படுற ஒரு உலகம், அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகம். அந்த இடத்துல போயிட்டு இவரு இந்த மாதிரி ஒரு பர்சனா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. வாய்ப்பே கிடைச்சாலும் அது வேணாம் அப்படின்னு நிராகரிக்கிற ஒரே ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து TR மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க.
இதை தாண்டி இன்னும் நான் அவரை பத்தி ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நடிகை அவர் கூட பேசுறாங்க, அவர் கூட சிரிக்கிறாங்க, அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட மூச்சு காத்து கூட படாத அளவுக்கு அவர் வந்து தள்ளி 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 தான் போவாரு. என்னைக்குமே ஒன்னா பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்து பேசவே மாட்டாரு. அது வந்து அவரோட ஹீரோயினா இருந்தாலுமே அவர் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. தப்பி தவறி மூச்சு காத்தோ ஏதாவது பட்டுட்டா கூட உங்க மூச்சு காத்து என் மேல படுது, நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு அவங்கள வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி கண்ணியமான ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே இப்படி ஆள் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பொதுவா அவரோட வாழ்க்கையை பத்தி எடுக்கும்போது ரொம்ப 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 அடிமட்ட லெவல்ல இருந்து வந்த ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர் அப்படின்னா அது வந்து டிஆர் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர். அவர் ஏன் இப்ப வரைக்கும் தாடி வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அதுக்கான ஒரு ரீசன் வந்து அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நிறைய முடி இருக்கும், முகம் ஃபுல்லா இருக்கும், தலை ஃபுல்லா வளர்ந்துருக்கும். எங்க ஊர்ல எல்லாரும் ஏன் இப்படி முடி வெட்டாம இருக்க, ஏன் இப்படி முடி வெட்டாம இருக்குன்னு சொல்லி எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த பிளேடு வாங்க கூட எங்க கிட்ட காசு இருக்காது. கடையில போய் வெட்டணும் அப்படின்னா அதிகமான செலவாகும். அதுக்கு பிளேடு வாங்கி வீட்லயே கட் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்குமே எங்களுக்கு காசு இருக்காது. அந்த பிளேடு வாங்குற காசை வச்சு நம்ம சாப்பாடு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். பொதுவா நாங்க வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போக மாட்டோம். ஏன்னா கடன்காரங்க எங்களை பார்த்தா கடன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கே நாங்க வந்து போகாம அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பதான் முடிவெடுத்தேன். இது வந்து முடி வெட்டிதான் ஆகணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதையே நான் வந்து ஸ்டைலா மாத்தி காட்டுறேன்னு சொல்லி சினிமாக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா நான் அதையே இப்ப வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்பவுமே வந்து பெண்களுக்கு தாடி வச்ச ஆண்களை தான் பிடிக்கும். ஆனா டிஆர் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி தாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து ரொம்ப யூனிக்கானவர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், இப்படி பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து டிஆர் மட்டும்தான். வாயிலேயே அவர் போடுவார் பாருங்க மியூசிக். நான் அவ்வளோ ரசிப்பேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை எப்பவுமே நான் வந்து மறக்கவே மாட்டேன், எப்பவுமே நான் அவர் கூட கான்டாக்ட்லயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி டிஆரை பத்தி நிறைய விஷயம் வந்து நளினி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஆரை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் பத்தி, நடிகைகள் பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.